வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி 9 பவர். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் வந்து டெட்டு, ஃபோனே ஆனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜரில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 6 போர்ட்டு சன்ஷைன் சார்ஜரில் செக் பண்ணி பார்த்தோம்னா 1 ஆம்பியர் எடுக்குது. அப்படி 1 ஆம்பியர் காட்டுதுனாலே மேக்ஸிமம் பவர் செக்ஷன் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். சரி, இருந்தாலும் கழட்டி பார்ப்போம். இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணோம்னா பக்காவாக ஃபோன் ரெடி ஆயிரும். மேக்ஸிமம் ரெட்மி 9 பவர் இது ஒரு கிளாஸு. இது வந்து ஒரு லென்ஸு நானாக தயாரித்தது. இதை பற்றின வீடியோ வந்தாலும் சொல்லுங்கள். பக்காவாக இருக்குங்க, சூப்பராக தயாரித்தேன், நல்லா இருக்குது. இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ச் ரிப்பேர் பண்ணுவாங்கள்ல, அவங்க கண்ணில் மாட்டக்கூடியது. நான் ஒரு கண்ணாடியில் ஃபிக்ஸ் பண்ணி அருமையாக சும்மா செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதை அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு கழட்டி செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து ரெட்மி 9 பவர். இது வந்து டெட்டாக இருக்குது. டெட்டில் வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம்னா பக்காவாக ரெடி ஆயிரும். இதே இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் வந்து ஒரு ரெஃபருக்கு தான். இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் தோணணும். இப்போ சப்போஸ் ஃபோனே ஆன் ஆகலை, நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் வந்து டெட்டு தான் ஆகும். டக்குன்னு நீங்கள் எடுத்து எந்த ஒரு ஃபோனை எடுத்தாலும் டக்குன்னு ரீகாலிங் பண்ணவே கூடாது. சிம்பிளான மேட்டரில் டக்குன்னு ஆன் ஆயிரும். அது என்ன பிரச்சனை, அது எதுனால ஆன் ஆகலை, என்ன கம்ப்ளைண்ட்டு. சாதாரண பார்த்திங்கன்னா சின்ன சிசி சார்ஜிங் கனெக்டரை மாற்றினா கூட சிலது ஃபோன் ஆன் ஆகிருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபால்ட் இருக்குது. டெட்டுன்னா உடனே எல்லாமே எடுத்த உடனே ஐசியை பேஸ்ட் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது, தவறான விஷயங்கள். ஓகேங்க, நம்ம பிரித்தாச்சு. இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸு, போர்டு எதுவுமே பிரிக்கலை, ஃபோன் நீட்டாக தான் இருக்குது. ஆனால் ஃபோனு ஆன் ஆகலை. என்ன கம்ப்ளைண்ட்னா, இதில் வந்து ஒரு சின்ன காயில் மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணணும். இது ஹீட் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்கத்தில் இருக்க காம்பவுண்ட் முதற்கொண்டும் ரொம்ப மைல்டாக பார்க்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க குறைஞ்சது 1500 சார்ஜஸ் பண்ணுவாங்க. 1500 எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர்லாம் நிறைய பேர் சரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. 2500 கொடுத்துலாம் சரி பண்ணிட்டு வந்திருக்காங்க கஸ்டமர் கேரை. அவங்கள பற்றி குறை சொல்லலை. ஓகேங்க, அதை விடுங்க. மற்ற பக்கம் அப்படி இருக்குது. நம்மகிட்ட வந்து ஜஸ்ட்டு 300 தான் சார்ஜஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த சின்ன சீல்டை தான் நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். சின்ன பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் லைட்டாக சுற்றி. இது எதுக்கு இப்படி சைடில் வைக்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு சீல்டை கட் பண்ணும்போது அது சீல்டை அப்படியே ஹீட் பண்ணி எடுக்கும்போது இது கொஞ்சம் நமக்கு உதவியாக இருக்கும். நம்ம கொடுக்குற லெட்டு வந்து சீக்கிரத்தில் உருகும். கம்பெனியில் வச்சுருக்க லெட்டு வந்து நீ என்ன தான் ஹீட் பண்ணாலும் அது உருகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது வந்து கொஞ்சம் இது ஒரு சின்ன ட்ரிக்ஸுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடிப்படை விஷயங்களை கற்றுக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக. உங்களுக்கு இதெல்லாம் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். நீங்கள் முயற்சி பண்ணால் இதுவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் மேலே லைட்டாக லெட் அப்ளை பண்ணிட்டு இப்போ ஃப்ளையர் போட்டு ஹீட் பண்ணோம்னா அந்த சின்ன பாகம் இருக்கலாம். சில விஷயங்கள் வந்து டீட்டெயிலாக சொன்னால் பேசிக்கு இருக்கிறவங்களுக்கு புரியாது. அதனால் ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் மேலோட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு காம்பவுண்டு, சிப்பு, கரெக்டான ஒரு வோல்ட்டு, டயோடு எல்லாம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன், சரிங்களா? இது வந்து பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு உள்ள ஃபோன் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, இந்த மாதிரி ஃப்ளோயர் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரே இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கை வந்து நகர்ந்துகிட்டே இருக்கணும். மெயினாக பக்கத்தில், ஓகே சூப்பராக எடுத்தாச்சு. பக்கத்தில் இருக்க காம்பவுண்ட்ஸு எதுவும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம எடுக்கணும், ரொம்ப கவனமாக எடுக்கணும். இதில் வந்து டெம்பரேச்சர், ஏரு எப்படி செட் பண்ணணும், என்ன விவரங்கள், அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நான் என்னென்ன டூல்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து எதுவும் காயில்கள் எதுவும் போயிருக்கா, டயோடு, மேக்ஸிமம் டயோடு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. டயோடெலாம் கரெக்டாக தான் இருக்குது, தெளிவாக தான் இருக்குது. ஓகே, இப்போ போர்டு ஆன் ஆகணும், கண்டிப்பாக பார்த்துருவோம். ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹீட்டு குறைஞ்சி தான் இருக்குது. ஓகே, இப்போ வச்சு ஆன் பண்ணிடுவோம்.
ஓகே. சூப்பர். மேக்ஸிமம் இது இதிலேயே சால்வ் ஆயிரும். இதுக்கு போட்டு நம்ம மெயினாக எடுத்து பிறகு ஏன்னா இது சீல்டு எதுவுமே ஓப்பன் ஆகல. ஆம்பியர்லாம் எடுக்குது. நம்ம ஆம்பியர் எடுக்குது அப்படின்னாலே ஃபோன் மேக்ஸிமம் ரெடி பண்ணிடலாம். சிம்பிளான விஷயங்களாக தான் இருக்கும். இது வந்து ஃபிட் பண்ணுறது கரெக்டாக ஃபிட் பண்ணணும். அந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, அப்படி கொஞ்சம் உள்ளே போகணும். அது மாதிரி அமுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கேமராவும் கரெக்டாக வெளியில் வரணும். எல்லா ஸ்டெப்பும் வெளியில் வரணும். கரெக்டாக பார்த்து அமுக்கணும். இல்லைன்னா போர்டு பெண்ட் ஆயிரும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் மொபைல் டெக்னீஷியன் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸு சொல்லித்தரேன். அவ்வளோதான், ஆன் ஆயிருச்சு. சூப்பராகிட்டு. இது வந்து வீடியோவில் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஆனால் இது வந்து ட்ரை பண்ணி முயற்சி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைம் எடுக்குங்க. இது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 150லேருந்து 1500லேருந்து 2500 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஒரு ஒர்க் இது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு 300 மட்டும்தான் கஸ்டமர்கிட்ட வாங்கியிருக்கேன். சரிங்களா? அது எவ்வளோ வாங்குறேன் என்ன ஏதுங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அடுத்தடுத்த வீடியோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணித்தரேன். எதுவும் ஒன்று டவுட்டு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வேறு என்ன, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் அந்த பக்கத்தில் வச்சுருக்கோம்ல, அதை பற்றின டீட்டெயிலும் சொல்கிறேன். லென்ஸு ஓகே, ஃபைனலாக ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் ஆகுதா, பட்டன்லாம் வருதா செக் பண்ணிக்கிறோம். சூப்பராக ஆயிடுச்சு. அழகாக ஆகிட்டு ஃபோனு. அருமையாக ரெடி. ஓகே, தேங்க்யூ.